இன்னைக்கு வந்து மேரேஜ் டெஸ்டிமனி. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு வந்து கல்யாணம் எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் எனக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு, அண்ட் இப்போ எங்களோட மேரீட் லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அண்ட் எது வந்து வாட் இஸ் கீப்பிங் அஸ் கோயிங். ஸோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா இந்த ஃபெய்த் அப்படின்றது மேரேஜ் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் எங்களோட மேரேஜ் லைஃப்பில் எங்களுக்கு நடந்த ஸ்ட்ரகிள்ஸ், எங்களுக்கு நடந்த பிரச்சனைகள், நாங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ என்னோட வந்து ஸ்ட்ராங்காக நான் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபெய்த், கடவுளுக்குள்ள இந்த விசுவாசம் இல்லைன்னா, கடவுளோட கிருபை இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது அப்படின்றது தான் 100% ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாலும் அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட இண்டிவிஜுவலாக பார்த்தா எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து நாங்கள் பர்ஃபெக்ட் கிடையாது, நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தட் நாங்கள் எப்போல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரகிளும் ஃபேஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நாங்கள் கடவுளை நோக்கி பார்க்கறதுனால மட்டும்தான், அவர்கிட்ட நாங்கள் வந்து டிபெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் எங்களால் அதை வந்து நேவிகேட் பண்ணி வர முடியுது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியுது. அண்ட் நாங்கள் ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கோம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவருக்குள்ளே இருக்கிறதுனால மட்டும்தான் அப்படின்றத நாங்கள் ரெண்டு பேருமே நம்புகிற ஒரு விஷயம். ஸோ ஹஸ்பண்டும் 100% he believes in Jesus Christ. He is a believer and he also got saved. நாங்கள் ரெண்டு பேருமே சேவ் ஆனது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் சேவ் ஆகிருக்கோம். பட் அப்போ எங்களுக்கு ஒருத்தர் தெரியாது. நான் வந்து சென்னையில் இருக்கும்போது தான் நான் வந்து ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்தானம் எடுத்தது எல்லாமே கிட்டத்தட்ட அதே டைம் லைனில் தான். அவங்க துபாய்க்கு வந்திருக்காங்க. ஸோ துபாய்க்கு வரும்போது அவங்களும் அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே கேத்தலிக் பேக்ரவுண்ட், கேத்தலிக் ஃபேமிலிஸில் பிறந்து வளர்ந்தோம். ஸோ எங்களோட மேரேஜ் வந்து எப்படி, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் துபாய்க்கு வரும்போது ஒரு இங்கிலீஷ் சர்ச், ஒரு இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் சர்ச் தான் நான் அட்டன் பண்ணேன். நான் துபாய்க்கு வந்து ஒரு விசிட் விசா எடுத்து வேலை தேடி இங்கே வந்து ஒரு வேலை கிடச்சி நான் வந்து செட்டில் ஆகணும், என் ஃபேமிலி செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் நான் வந்து துபாய்க்கு வந்தேன். ஸோ நான் வந்து அந்த இங்கிலீஷ் சர்ச் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வச்சு தான் ஹஸ்பண்ட், அவங்க பேர் வந்து சிஜி, அவங்க வந்து என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நாள் தான் என்னை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றி ஆனால் வேறு எதுவும் ரொம்ப டீட்டெயில்டாலாம் தெரியாது. அதுக்கப்புறம் பட் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசலான்னு இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னோட ஃபெய்த்தில், என்னோட விசுவாசத்துலேயே இருக்கிற ஒரு பொண்ணாக தான் எனக்கு வேணும் அப்படின்றதுனால எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் அவங்க காமிக்கிற பொண்ணுங்க அது எதுவுமே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்டர்ஸ் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அப்ரோச் பண்ணும்போதே எப்படின்னா, அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அந்த மாதிரி ஒரு அப்ரோச்லாம் இல்லை. அவங்க ப்ரப்போஸ் பண்ணதே எப்படின்னா, ரெண்டு பேரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், பேக்ரவுண்ட், ஃபேமிலி, என்ன படிச்சிருக்கோம், என்ன பண்ணுறோம், கரண்ட்டாக நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் ஸ்டாட்டஸில் இருக்கோம், இந்த மாதிரி ஜென்ரலாக டிஸ்கஷன் தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, நானும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன். எங்கள் அம்மா அப்பா மோஸ்ட்லி ஓகே தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி என்னோட டெசிஷன் தான் எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஸோ எடுத்த உடனேவே அது வந்து மேரேஜ் நோக்கி போகிற ஒரு ப்ரப்போசலாக தான் இருந்ததே தவிர சும்மா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியான அந்த ஒரு வைப்ல இல்லை. ஸோ எடுத்த உடனேவே அது வந்து திருமணத்தை நோக்கி போகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்தது. ஸோ அவங்க கேட்கும்போது ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அவங்க மலையாளி, ஸோ நான் பியோர் தமிழ், எனக்கு வந்து பாஷை கூட தெரியாது, இங்கிலீஷ்லேயே தான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து கேட்கும்போது ஆப்வியஸ்லி நான் அவங்களே ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். ஐ நோ தட் ஹி வாஸ் அந்த வாலண்டியராக இருந்திருக்காங்க, சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவ் ஒரு மெம்பராக இருந்து அங்கே எல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன். பட் ப்ராப்பராக என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட ஃபேமிலி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஓப்பனாக, வெறும் நல்ல விஷயத்த மட்டும் சொல்லாமல் அவங்களோட மைனஸ், நெகட்டிவ் என்னெல்லாம் இருக்கோ உள்ளது அப்படியே உள்ளபடி தான் என்கிட்ட சொன்னாங்க. அது இப்போ எனக்கு மட்டும் தானே தெரியும், ஏன்னா இப்போ 8 வருஷம் ஆச்சு நாங்கள் கல்யாணம் ஆகி. ஸோ நவ் ஐ நோ தட் அவங்க எல்லாமே நிஜமாக தான் சொல்லியிருக்காங்க, உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ என்கிட்ட அப்படி வந்து பேசும்போது அன்னைக்கே எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேச சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் இன்ஃபேக்ட் அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட என்னைக்கே பேசுங்க அப்படின்னு. ஸோ என்னைக்கு இந்த டிஸ்கஷன் சீரியஸாக என்கிட்ட வந்துச்சோ அன்னைக்கே எங்கள் அம்மா அப்பா கிட்டையும் பேசி அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்தாங்க யோசிக்கிறதுக்கு, முடிவு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 10-15 நாளில் வந்து திருப்பி இவங்க டேரெக்டாக எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி கேட்டு அவங்கள டேரெக்டாக மீட்டும் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு
என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, கல்யாணம் நடந்துச்சு. ஸோ கல்யாணத்தில் வந்து ஹைலைட்டாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ட்ரெடிஷ்னலாக தப்பாக பண்ணுற நிறைய விஷயங்கள் எங்களோட கல்யாணத்தில் வந்து ஆண்டவர் அனுமதிக்கல. என்னன்னா டவுரின்ற கான்செப்ட் எங்கள் கல்யாணத்தில் இல்லை. நாங்கள் தனியாக போய் நாங்களாக போய் கல்யாணம் பண்ணிக்கல. இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து ஒரு 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 சர்ச் ஹாலில் பாஸ்டர்ஸ் வச்சு 2 ஃபேமிலியெல்லாம் வச்சு தான் நாங்கள் கல்யாணத்தை நடத்தினோம். ஆனால் அந்த கல்யாணத்தில் டவுரின்ற கான்செப்டே வரல. அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்றது பிரேக் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ், நம்மளோட முன்னோர்கள்லாம் இது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்றதுனால அது வந்து கரெக்ட் ஆகிடாது. ஏன்னா பைபிள் எங்கேயுமே ஆண்டவர் வந்து அதை நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணலை. அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. உங்கள் மேரேஜ் வந்து பப்ளிக்காக நீங்கள் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஆண்டவர் எங்கேயுமே டவுரியோட விஷயத்தை கொண்டு வரல. இது நம்மளாக கண்டுபிடிச்சது. ஸோ அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நாங்கள் அதை எடுத்துகிட்டு வரல. அதே மாதிரி மேரேஜோட எக்ஸ்பென்ஸ் 2 பேரண்ட்ஸையும் நாங்கள் வந்து கஷ்டப்படுத்தாமல், எங்களுக்கு அப்போ பைபிள் ஸ்டடி டீச்சர் ஒருத்தரோட கைடன்ஸ் மூலமாக அவர் தான் கரெக்டாக எப்படி உட்காந்து பட்ஜெட் பண்ணணுமோ அப்படி பட்ஜெட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்து, ஒரு அவுட்லைனை கொடுத்து, அந்த மாதிரி அந்த பட்ஜெட்குள்ளே அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கும் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவர் வந்து ஐடியாஸ் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி கடவுள் வந்து சூப்பராக நடத்தினாரு. ஏன்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப அதாவது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப அழகாக ஒரு ப்ரேயர் செரிமனி, ஒரு மேரேஜ் செரிமனி, ஒரு 200-250 பேர் கெஸ்டாக, அதாவது 2 ஃபேமிலி 2 சைடில் இருந்தோம். ஸோ அது வந்து மொத்தத்துலேயே ஒரு 2-3 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. அதாவது நிறைய செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் இல்லை, நிறைய பெரிய ஏன்னா ரொம்ப கிராண்டாக அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் 2 பேரும், கடவுள் வந்து எங்கள் 2 பேரையும் சம்பாதிக்க வச்ச அந்த காசில் எங்களோட மேரேஜ் நடத்துறதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை செஞ்சார். ஸோ 2 பேரண்ட்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், எந்த வகையிலையும் அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்காம எங்கள் 2 பேரோட ஏர்னிங்ஸில் வந்து ஆண்டவர் இதை நடத்தி தந்தார். ஸோ அது ஒரு கல்யாணத்தின் மூலமாக எங்களுக்கு வந்து கடனோ பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து இப்போ நினைச்சாலுமே ஆண்டவர் எவ்வளோ சூப்பராக அது நடத்திருக்காருல்ல. நம்ம சப்போஸ் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அப்படியே பெருசாக கிராண்டாக அப்படி இப்படின்னு போயிருந்தோம்னா மேபி நம்ம நிறைய பிரச்சனையில நம்ம இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவாய்ட் பண்ணி நம்மளை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். நாங்கள் 2 பேருமே அப்பப்போ அதை நினச்சிப்போம், நம்ம அப்படி பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்ட்டு. ஸோ காட் நோஸ் பெட்டர். ஆனால் நான் மேரேஜுக்குன்னு நான் ஒத்துக்கிட்ட அந்த டைமில் வந்து ஐ டோன்ட் நோ, ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப சின்ன ஒரு டைம் லைன்லேயே நாங்கள் 2 பேரும் பேசி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நிறைய பேருக்கு அதில் டவுட் இருந்துச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பழகி இன்னும் உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுறது தானே நல்லது, ஒருவேளை அவசரப்படுறீங்களோ அப்படின்லாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு எங்களை சுற்றி இருந்தவங்களுக்கு அந்த டைமில். பட் அஃப்கோர்ஸ் அவங்களோட கேள்வியும் நியாயம் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அக்கறையில் கூட நிறைய பேர் வந்து யோசிச்சுருப்பாங்க. பட் எனக்கு என்னமோ தெரியல, ஐ ஃபீல் லைக் என்னைக்கு இவங்க என்கிட்ட வந்து பேசினாங்களோ அன்னைக்கு நான் பண்ண விஷயம், எங்கள் அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயம் என்னன்னா நீல் டவுன். அதாவது நேராக ரூமுக்கு வந்தேன், நீல் டவுனில் இருந்தேன். அன்னைக்கு நான் அழுதேன். ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான், ஒருத்தங்க என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு எனக்கு வந்து சந்தோஷத்துக்கு பதிலாக ரொம்ப அழுக தான் வந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இது வந்து ஃபார்வர்டாக ப்ரொசீட் ஆகணும். சப்போஸ் இது உங்களுக்கு சித்தம் இல்லையா, இது இன்னைக்கே இது வந்து கட் ஆயிடும். எனக்கு வந்து சும்மா அதில் வந்து ப்ரொசீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதுவா இது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது லைஃபுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் அதில் நான் வந்து நான் பட்ட அவஸ்தை என்னால் சொல்லவே முடியாது. அது அந்த அளவுக்கு நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன். எனக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சைக்கிள்குள்ளே நான் போகக்கூடாது அப்படின்றதுனால நான் அழுது ப்ரே பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட அப்ரோச் எல்லாமே பாசிட்டிவாக என்னை வந்து எனக்கு லைஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு அப்ரோச்சாக இருந்ததுனால நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணதுக்கப்புறமும் இது ஃபார்வர்டாக ப்ரொசீட் ஆச்சு. ஸோ சம்வேர் எனக்கு இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவருக்கு தெரியும் மேபி அந்த டைம் வந்து கரெக்டான ஒரு டைம். எனக்கு ஒரு துணை வேணும். நான் தனியாக இருந்தேன், தனியாக இங்கேருந்து கஷ்டப்பட்டேன். லோன்லினஸ் ஒரு பக்கம், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு பக்கம், நிறைய பிரச்சனைகள். கம்பெனி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ மேபி ஆண்டவருக்கு தெரியும் தட் சம்வேர் தட் வாஸ் த ரைட் டைம் எனக்கு அப்படி ஒரு லைஃப் அமையறதுக்கு அப்படின்ட்டு அவருக்கு தெரியுன்றதான் நான் இப்போ நம்புகிறேன். ஸோ அப்படி தான் இந்த கல்யாணம் வந்து ப்ரொசீட் ஆச்சு. ஸோ இப்போ
இப்போது 8 years ஆகுது. எங்களுக்கு வந்து 6 வயசில் ஒரு பொண்ணு, பேர் வந்து ஜோவானா. 2 வயசில் ஒரு பையன், அவன் பேர் வந்து நோவா. ஸோ ரொம்ப அழகாக ஆண்டவர் வந்து நாங்கள் 2 பேருமே கரியர் வைஸும் பார்த்தா நாங்கள் கல்யாணம் பண்ணுற டைமில் லிட்டரலாக நாங்கள் 2 பேருமே ரொம்ப ரொம்ப பேசிக் ஒரு லெவலில் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆண்டவர் வந்து மெதுமெதுவாக எங்களோட வேலை, எங்களோட பொசிஷன், நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஆண்டவர் வந்து சூப்பராக அப்படியே எங்களை மேலே கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காரு. எங்களை வந்து உயர்த்திக்கிட்டே தான் இருக்காரு. எங்களை எந்த ஒரு இடத்துலையுமே வெட்கப்பட வைக்கல, எந்த ஒரு இடத்துலையுமே தலை குனிய விடலை. எல்லா விஷயத்துலையும் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக நடத்திட்டு வராரு. ஸ்ட்ரகிள்ஸ், எஸ், அப்பப்போ ஒரு பிரச்சனை, கோவிட் டைமில் ஒரு ஸ்ட்ரகிள், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் இந்த மேரேஜ் லைஃப் வந்து இன்னைக்கு வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் அது ஒரு டெஸ்டிமனியாகவே தான் இருக்குது. எதனாலனா ஜஸ்ட் பிகாஸ் நான் ரொம்ப நல்லவன்றதுனாலையோ இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனாலையோ இல்லை. எங்கள் 2 பேருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, வீக்னஸஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து கோவப்படுறதுன்றது அவங்களோட நேச்சரில் ஒரு பிரச்சனை. நான் வந்து ரொம்ப டிஃபென்சிவ் நேச்சர் அப்படின்றது என்னோட நேச்சரில் ஒரு பிரச்சனை. ஸோ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் அது என்னன்னா, அது வந்து ஆண்டவர், அவரோட கிருபை. நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் 2 பேருமே நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இல்லை. அவர் நம்ம மேலே கிருபை வச்சு, அவர் நம்மளை வந்து நேசிச்சு, அவர் நம்மளை மன்னிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல வச்சுக்கிறதுனால தான் நம்மளால ஒருத்தர் நேசிக்க முடியுது, ஒருத்தர் சமாதானத்தோடு இருக்க முடியுது. ஏன்னா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் கல்யாணத்தில் இருக்கும்போது, ஒரு மேரிட் லைஃப்ல இருக்கும்போது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஏன்னா வி போத் ஆர் 2 different individuals. அது ரொம்ப நார்மல். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. வாக்குவாதம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சண்டை வரலாம். 2 குழந்தைங்க இருக்கும்போது இன்னும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஜாஸ்தியாகுது. பட் இது எல்லாத்துக்கும் மத்தியில அவர் இருந்து இது எல்லாத்தையும் கொண்டு போறாரு, அவர் தான் தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்க 2 பேருக்குமே இருக்கு. ஸோ எங்க வீட்லயும் 2-3 இடத்துலலாம் வேர்ஸ் நாங்க ஒட்டி வச்சிருக்கோம். என்னன்னா, we love because God first loved us. ஸோ அவர் நம்மளை லவ் பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ண முடியுது. இல்லைன்னா நம்மளோட மாம்சத்தினால, நம்மளுடைய சுயத்தினால நம்மளால இது வந்து முடியாது அப்படின்றத 2 பேருமே ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். நான் அந்த வசனம் கூட எங்கே நான் ஒட்டி வச்சிருக்கணும் அது கூட நான் காமிக்கிறேன். ஸோ தட் இஸ் ஒன் வேர்ஸ், வெரி வெரி மேஜர் திங் தட் வி பிலீவ். அதுக்கப்புறம் 2வது ஒரு வசனம் நாங்கள் இந்த 8 வருஷமாக ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, இதை நான் ஒரு டிப் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்னன்னா, வசனத்துல வந்து என்ன சொல்லுதுன்னா, do not let the sun go down on your anger. கோபத்தோட ஒரு நாளை நீங்க வந்து எண்ட் பண்ணாதீங்க, ஒரு நாளை நீங்க முடிக்காதீங்க உங்க கோவத்தோட. நாளைக்கு மறுபடியும் சூரியன் வந்து உதிக்குது அப்படின்னா உங்க கோவம் வந்து அந்த ராத்திரியே தணிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு வசனம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வசனம். அதான் நம்ம வந்து பைபிள் வந்து சும்மா நம்ம பைபிள் வசனம்னு பார்க்காம அதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணனா நிஜமாவே ஆண்டவரோட பிளெஸிங் நமக்கு இருக்கு. அந்த வசனத்துக்குள்ள இருந்து தான், அந்த வார்த்தைக்குள்ள இருந்து தான் நமக்கு பிளெஸிங்ஸ் இருக்கு. ஸோ இதையும் நான் 100% நம்புறேன். இந்த 8 வருஷத்துல என்ன சண்டை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அடுத்த நாளுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணல. இதை நீங்க ஒரு டிப்பா நீங்க வந்து உங்க மேரிட் லைஃப்ல நீங்க எடுத்துக்கலாம். எங்களை மாதிரி நீங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷமா இருக்கலாம், இல்ல நிறைய வருஷமா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் மேரிடா இருக்கலாம், இல்லைன்னா கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்லயா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஆனா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப், ஞாபகம் வச்சுக்கோங்க. டு நாட் லெட் த சன் கோ டவுன் ஆன் யுவர் ஆங்கர். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அன்னைக்கே அதை சால்வ் பண்ணிட்டு மறுநாள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கணுமே தவிர அந்த பழைய சண்டையோ பிரச்சனையோ வச்சு கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 வசனமும் இப்போ வரைக்கும் எங்களை நடத்தி சூப்பராக கொண்டு வந்துருச்சு அப்படின்றத எனக்கு ஒரு டெஸ்டிமனியாக சந்தோஷமாக என்னால் சொல்ல முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இனிமேல் ஃபார்வர்டாக வாட் வி ஹாவ் இன் ஆர் லைஃப் அப்படின்னு பார்த்தாலும் வி பிலீவ் தட் இப்போ நீங்களே நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட லைஃப், அவங்களோட இந்த இன்டர்வியூஸ் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே நம்ம வந்து வெளில இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் கப்பலாக தெரிவாங்க, ரொம்ப சூப்பர் கப்பலாக இருப்பாங்க. சில கப்பல் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக, எப்போவுமே ரொம்ப லவ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அவங்களோட FB போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சே இவங்க தான் கப்பிள்ஸ், இவங்க தான் கப்பிள் கோல்ஸ் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருந்தாலும் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடுலேயே நடக்கிற ஒவ்வொரு கேசஸ் வச்சு உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதோ, ஃபோட்டோஸில் பார்க்குறதோ, இன்ஸ்டாவில் பார்க்குறதோ எதுவுமே நிஜம் கிடையாது. அண்ட் அவங்க யாருமே உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கவும் தேவையில்லை. யாரையும் அப்படி பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதீங்க. ஏன்னா அவங்க காமிக்கிறது ரொம்ப ஃபேக்கான விஷயம் தான். அவங்க காமிக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேக்கான விஷயம், ரியாலிட்டி கிடையாது. உங்களுக்கு ரியாலிட்டி எங்கே இருக்குன்னா ஆண்டவரோட வார்த்தைக்குள்ளே இருக்குது, பைபிள்குள்ளே இருக்குது. ஏன்னா பைபிளை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். நீங்களோ இல்லை உங்களோட பார்ட்னரோ கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் காட். காட் பீயிங் இன் த சென்டர், காட் பீயிங்
த ஹெட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. கடவுள் தான் உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ஹெட்டாக இருப்பார். அவர் இருந்து உங்கள் 2 பேரும் நடத்தி கொண்டு போவார். நீங்கள் 2 பேரும் ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் மீட் ஆகி நீங்கள் சந்தோஷமாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும்னா அதுக்கு நடுவில் இருக்கணும். ஸோ கிறிஸ்டியன் லைஃப்பில் எஸ்பெஷலி that's how a marriage life should be. That's how, you know, when you're married, it's not about you both, or it's not about yourself or your partner. It's about God will be the center of your marriage. அவரை சுற்றி அவர் என்ன சொல்கிறாரோ அவரோட வார்த்தையின்படி தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே ஆப்ரேட் ஆகணும். அப்படி ஆப்ரேட் ஆச்சுன்னா தான் that is your faith life and that's a Christian being in a married life. ஸோ அது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். அண்ட் இந்த நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் மேரேஜ் பற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள், அது நம்மளோட தமிழ் சொசைட்டிலே பார்த்தா ரொம்ப காமனான ஒரு விஷயம். இந்த கல்யாணத்தை பற்றி கிண்டல் பண்ணுறது, நம்மளும் சின்ன வயசுலேருந்தே இந்த பட்டிமன்றம் அதில் எல்லாத்துலேயுமே இந்த கல்யாணம் வந்தாலே அதை பற்றி கிண்டல் பண்ணுறது, அதை பற்றி நெகட்டிவாக பேசுறது, அதுவும் ரொம்ப காமனான ஒரு விஷயம். பட் இட்ஸ் நாட் தி கேஸ். என்னால் சொல்ல முடியும் தட் எங்களுக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்போ தான் வெரி வென் மோர் ஹாப்பி. ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுறோம். ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறோம், ஃபிசிக்கலி, மென்டலி, அதுக்கப்புறம் மாரல் சப்போர்ட். அப்படி 2 பேரும் ஒன்றா, நான் டவுனாக இருக்கும்போது அவங்க என்னை பார்த்துக்கிறதும், அவங்க டவுனாக இருக்கும்போது நான் பார்த்துக்கிறதும், இப்படி தான் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதுதான் ரியாலிட்டி. பட் எண்ட் ஆஃப் த டே 2 பேரும் திருப்பி கடவுள்கிட்ட போகிறது. 2 பேரும் வி ஷுட் ரிமெம்பர் தட் அவர் நம்மளை மன்னிச்சிருக்காரு. ஸோ நம்மளும் ஒருத்தர் மன்னிப்போம். அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளும் ஒருத்தர் நேசிப்போம். இவ்வளோதான் கான்செப்ட். இதை வச்சு அப்படியே போனோம்னா ஹாப்பியாக போவோம். பட் அகேன் இன் ஃபியூச்சர்லேயே என்ன இருக்குன்றதும் கடவுள் கையில் தான் இருக்குது. ஹீ நோஸ். அவர் தான் நடத்தி கொண்டு போவார். ஸோ கம்ப்ளீட்டாக அவரை டிபெண்ட் பண்ணி இருந்தால் போதும். லைஃப் ஆட்டோமேட்டிக்காக இட் கீப்ஸ் கோயிங். அண்ட் நம்மளோட 2 பேரோட ஃபோக்கஸுமே என்ன இருக்கணும்னா, வாட் எவர் வி டூ வி ஷுட் பிரிங் க்ளோரி டு காட்ஸ் நேம். அவரோட நாமத்துக்கு நம்ம வந்து என்ன செஞ்சாலும் அவரோட நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படியா, இன்னும் பிள்ளைங்களை கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கொடுத்துருக்காரு. இனி பிள்ளைங்களை வளர்க்கிறதும் அவரோட நாமத்துக்கு மகிமையா. வாட் எவர் வி டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். எண்ட் ஆஃப் த டே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை டிபெண்ட் பண்ணாமல், ஏன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் அவர் பேரில் நம்ம பற்றுதலாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ அவர் பேரில் பற்றுதலாக இருப்போம். நம்மளை ஒருத்தர் நானே ரொம்ப பெருசாக நினச்சிக்க கூடாது. அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் அவங்களே ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது. எங்கள் 2 பேருக்கும் நடுவில் அவர் இருக்காரு, நாங்கள் 2 பேரும் அவரை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மேரேஜ் லைஃப். ஸோ இப்படி தான் ஒரு ஃபெய்த் அண்ட் மேரேஜ் வந்து எவ்வளோ இன்டர்கனெக்டடாக இருக்குது அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட மேரேஜ் லைஃப்பில் எப்படி ஹவு ஃபெய்த் இஸ் ஒர்க்கிங் ஆர் ஹவு காட்ஸ் வேர்ட் இஸ் ஒர்க்கிங் இன் யோர் மேரேஜ் லைஃப் அப்படின்றதும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஐ ஆல்சோ ரீட் அண்ட் ஐ ஆல்சோ பி ஹாப்பி டு நோ அபவுட் இட். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.